ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் யாசர் கான். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணி எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபேன்சியாலாம் இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். லைக் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். ரொம்ப கிராஃபிக்ஸு, விஷுவலைசேஷன்ஸ் அதெல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டென்ட் இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கியூஎல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் பற்றின இன்ட்ரொடக்ஷன். பேசிக்காக சர்வர் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், லைக் ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி கார்டு இந்த மாதிரி. பட் நாம் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக சர்வர்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகி நம்மளால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸை நெட்வொர்க் மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியுதோ நம்ம அதை சர்வர்னு சொல்கிறோம். வேறு லொக்கேஷன்லேருந்து நம்ம இன்னொரு லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால அதை சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் பேசிக்காக ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கும் ஒரு சர்வருக்கும் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். சர்வர்ன்றது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு நல்ல ஹை கான்ஃபிகரேஷனில் ரெடி பண்ண ஒரு சிஸ்டம், அவ்வளோதான். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சர்வர் பற்றி பார்க்கலாம் நம்ம ரியல் டைமில். அண்ட் நான் இப்போ என்னோடய சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்றது ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வேறு ஒரு சர்வரை நெட்வொர்க் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் தான். இங்கே என்னோடய சர்வர் நேம் கான் அப்படின்ற நேமில் ஆல்ரெடி நான் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம், லாகின், பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நான் என்னோடய விண்டோஸோட ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு கான்கிற சர்வரை என்னோடய கிளைண்ட் மிஷினில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக இந்த சர்வருக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா பேஸுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இதுக்குள்ளே டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கும். லைக் இங்கே அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஃபார் பைத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா பேஸ் இருக்குது. டேட்டா பேஸ் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஸோ சர்வர் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னா, டேட்டா பேஸ்ன்றது ஒரு பெரிய சைஸ் ஃபோல்டர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். டேபிள்ஸ், வியூஸ், ப்ரோக்ராமபிலிட்டிஸ். இந்த டேபிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய டேபிள்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். வியூஸ் அப்படின்றது டேபிள் மாதிரி தான், நம்ம ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோக்ராமபிலிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் தனித்தனியாக. ஸோ இதில் மெயினாக நம்ம டேபிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். டேபிள்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரியல் டைமில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சர்வர் அப்படின்றது ஒரு வீடுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டா பேஸ் அப்படின்றது ஒரு கிச்சன் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நாம் ஏன் இந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த சீக்வல் சர்வர் யூஸ் பண்ணணும், இதில் இருக்கிற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும், இதில் இருக்கிற டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், அதோட பர்பஸ் என்ன? இப்போ நம்ம வீட்டில் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போது ஏலக்காய், கிராம்பு, மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் வேறு வேறு டப்பாவில். ஏன் நம்ம மொத்தமாக போட்டு ஒரேடியாக எல்லாத்தையுமே ஒரே டப்பாவில் போட்டு மிக்ஸ்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா என்ன ஆகும்? ஸ்டோர் பண்ணுறது ஈஸி, பட் நம்ம அதை எடுக்கும்போது நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். குயிக்காக நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஒரு டேட்டாவை இப்படி ஸ்ட்ரக்சரைஸ்டாக டேபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ எக்ஸல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டேபிள்ங்கிறது ஒரு எக்ஸல் மாதிரி தான். எக்ஸல் ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும்.
ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலம் வைஸாக வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஒரு டேபிளில். ஒரு டேபிளோட விஷுவலைசேஷன் இப்படி தான் இருக்கும் நமக்கு ரியல் டைமில். காலம் நேம்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு இதெல்லாம் இது ஒரு ரெக்கார்டு, ஸோ இது ஒரு ரெக்கார்ட், ஸோ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸாக வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து காலம்ஸ் வைஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க டேட்டாஸை. அண்ட் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ரீட் பண்ணுறதுக்கு செலக்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். டேபிளில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்டேட், டெலிட், ட்ரங்கேட், ட்ராப். ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதை யூஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்ட். நம்ம ரியல் டைமில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அதை தான் யூஸ் பண்ணி நிறையா அதிகமான கொரீஸ் மேக் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமான ஒர்க்கே அந்த செலக்டை பேஸ் பண்ணி தான் இருக்குமே. ஸோ நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஒரு நியூ கொரி விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு இதை அலோவ் பண்ணும். ஸோ இங்கே நான் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொரி எடிட்டர் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னோட அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அப்படின்ற டேட்டா பேஸில் நிறையா டேபிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டேபிள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் கொரி யூஸ் பண்ணி என்னால் பார்க்க முடியும். ஸோ செலக்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸையுமே நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரம் டேபிள் நேம் ஹியூமன் ரிசோர்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட். இதை போட்டுட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸிக்யூட்டர் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, நேம், குரூப் நேம், மோடிஃபைட் டேட், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. மொத்தம் வந்து 16 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு டேபிள் இருக்கும். ஸோ நம்ம வந்து செலக்ட் கொரி யூஸ் பண்ணி ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து இந்த ஸ்டார் அப்படின்றது எல்லா காலமும் அப்படின்றத மீன் பண்ணோம். நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம காலம் நேம்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான 2 காலம் மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து செலக்ட் அப்படின்ற கீவேர்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காலம் வேணும் அப்படின்ற காலம் நேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் டேபிள் நேம் இருக்கும். இப்போது நம்ம பேசிக்காக வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக யாராவது வராங்க, அவங்களுக்கு நம்ம வீட்டை பற்றின அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்க எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்கள்ல, எங்கே போய் நான் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்பாங்கள்ல. அதே மாதிரி தான் SQL சர்வரும். எனக்கு வந்து இந்த காலம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் அது எந்த டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அதால் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் நம்ம செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தா தான் அதால் எடுத்துகிட்டு வர முடியுமே. இப்போ நம்ம ஃப்ரம் கிளாஸ் இல்லாமல் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் த்ரோ ஆகிடும். ஸோ வந்து நான் செலக்ட் கிளாஸ் காலம் நேம்ஸ் ஃப்ரம் கிளாஸ் டேபிள் நேம் கொடுத்தா ரன் பண்ணால் எனக்கு டேட்டா கிடைச்சிரும். ஓகே, ஸோ நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நிறையா ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து செலக்ட் கிளாஸ் ஃப்ரம் கிளாஸ் இல்லாமல் இன்னும் நிறையா கிளாஸஸ் இருக்குது. வேர் கிளாஸ் இருக்குது. வேர் கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அண்ட், ஆர், நாட். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான கொரீஸ் கூட நம்ம எழுத வேண்டியிருக்கும் ரியல் டைமில். ஸோ நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஃபோக்கஸ்டாக நிறையா எக்ஸாம்பிள்ஸோட ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆல்டர் பண்ணுறது, அதை எப்படி ரிமூவ் அதாவது ட்ராப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு
ஒரு சாம்பிள் டேட்டா அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஒரு டேபிள் இருக்குது, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்குறோம். பட் இந்த டேபிளை வந்து எப்படி நம்ம புதுசாக இங்கே கொண்டு வரது, மேக் பண்ணுறதுன்னு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.